ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம். அது ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ கத்திரிக்காயை வந்து 4ஆக நறுக்கி இதில் போட்டுக்கலாம். போட்டு இது 50% மட்டும் வெந்தால் போதும். பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம அதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 பல்லு தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ அந்த 10 பல் பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காதுங்க மகாராஷ்டிராவில், அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளி மீடியம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதங்குறதுக்கா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற வச்சுருக்கேன். இப்போ அதே கடாயிலேயே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கவும் 1 கப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிட்டு இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அந்த புளிக்கரைசலை நம்ம ஊற்றிக்கலாம். இது நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பிரிஞ்சு வந்துருச்சு. வாங்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே.